இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு மாத்திரம் ஆராதனை. இயேசுவே உமக்கு மாத்திரம் ஆராதனை. ஹalleluya, அல்லேலூயா, ஹalleluya. அல்லேலூயா. தூய ஆவியே, துணையாக வருவீர். இயேசுவின் சாட்சிகளாய் என்னையும் மாற்றிடுமே. தூய ஆவியே, துணையாக வருவீர். இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர். இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர். வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. அன்பை உருவான எங்கள் அருமை தகப்பனே, இதோ இந்த அதிகாலை வேளையிலே தாய்மரியாளோடு சேர்ந்து சீடர்கள் ஒருமனப்பட்டு கூடி ஜெபித்ததைப் போல இதோ உம்முடைய பாதத்திலே இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழு ஒருமனதாய் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக இந்த நாளிலே நீர் எங்களுக்கு எந்த மன்னாவை வைத்திருக்கிறீரோ அதை நீர் தரப்போவதற்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் தயாரிப்பினால் அல்ல ஆண்டவரே, எங்கள் ஆற்றலினால் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய வலிமையினால் அல்ல அப்பா, உம்முடைய வார்த்தையினாலே எல்லாம் ஆகும் ஆண்டவரே. இதோ நீர் தரும் வார்த்தை உயிருள்ள வார்த்தை, ஆற்றலுள்ள வார்த்தை. வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உள்ளது, உன் இதயத்தில் உள்ளது என்ற சிந்தனையோடு இதோ திருவெளிப்பாடு 21ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். திருவெளிப்பாடு 21ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆமென். பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன, கடலும் இல்லாமற் போயிற்று. அப்போது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடம் இருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாய் இருந்தது. ஆமென், ஆமென். ஆமேன், ஆமேன், ஆமன் பாத ஆயத்தமாயிருந்தது. அப்போ ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பு. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே நன்றி. ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவருடைய இல்லம் புதிய விண்ணகம், புதிய மண்ணகம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய புதிய விண்ணகம், புதிய மண்ணகம், அதுதான் நமக்கு இல்லம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்திலே நமக்கு போராட்டம் உண்டு,
போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதராதே மகளே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதராதே மகனே. பதராதே மகனே மகளே. நமக்கென்று ஒரு புதிய விண்ணகம், புதிய மண்ணகம், நம்முடைய வான்வீடு. அதுதான் நமக்கு எல்லாமே. இந்த உலக வாழ்க்கை எல்லாம் மாயை. இந்த உலகம் எல்லாம் மாயை. உலகம் உன்னை வெறுக்கும், ஆனால் நம் ஆண்டவர் உன்னை ஒரு நாளும் தள்ளிவிட மாட்டார். அவருடைய சமூகத்தில் நீ காத்திருக்கணும். அதனால தான் வாருங்கள் ஆண்டவருடைய இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பு நமக்கு ஒவ்வொரு நாளும் தரப்படுகிறது. என்ற அழைப்பை நான் கேட்டபோது, நான் ஒவ்வொருவரும் நம்முடைய மனசாட்சியை தொட்டு பார்க்கணும். நமக்கு அந்த அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படி கேட்கும் பொழுது நாம் அதில் எப்படி இருக்கிறோம்? சந்தோஷமான நிலையில் இருக்கிறோமா, இல்லை துக்க நிலையில் இருக்கிறோமா, வேதனையோடு புலம்பிக் கொண்டு இருக்கிறோமா? அகமகிழ்வு. அகம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளார்ந்த, மகிழ்வு என்று சொன்னால் மகிழ்ச்சி. அக மகிழ்ச்சி. வெளியிலே முகத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கலாம், ஆனால் உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி இல்லை என்று சொன்னால் அந்த முகம் காட்டிவிடும். அல்லேலூயா. அகத்திலே சந்தோஷம் இருக்குமே ஆனால் நம்முடைய முகத்திலும் சந்தோஷம் காணப்படும். அகத்திலே வேதனை இருக்குமேனால் அது நம்முடைய முகத்திலும் பிரதிபலிக்கும். எனவே அக மகிழ்ச்சியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளிலே அக மகிழ்ச்சியோடு இருப்போம். அல்லேலூயா. மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரரவர், எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். இந்த பார்தலத்தில் சொந்தக்காரரவர், எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே என்ற வரிகளை பாடுவோம். யாராவது ஒருவர்? பரமானந்தமே இது மாபெரும் பாத்திரமே, ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாத்திரமே. ஆமென். அல்லேலூயா. ஆனந்தம், அல்லேலூயா. ஆனந்தம். சந்தோஷமா பாடுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுங்க. மகிழ்வோம் மகிழ்வோம். வேறு ஒருவர் பாடலாம். மகிழ்வோம் மகிழ்வோம். ஆமென். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே, ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆமென் ஆமென். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆமென். ஆமென். இந்த பார்த்தளத்தில் என்னுடைய சொந்தக்காரர் என் உள்ளத்தில் சொந்தமானார். சொந்தமானார்.
அப்போ என் உள்ளத்தில் அவர் சொந்தமாக இருக்கும்பொழுது, அந்த உறவு என் உள்ளத்தில் வந்த பொழுது என் அகம் மகிழ்ச்சி அடையும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அக மகிழ்ச்சி. அவரை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் திருவெளிப்பாடு 3:20 அழகா சொல்லுவார், இதோ உள்ள கதவு அருகில் நின்று நான் தட்டி கொண்டிருக்கிறேன். உள்ள கதவு அருகில் இருந்து நான் தட்டி கொண்டிருக்கிறேன். வாசிக்க கேட்போமா? திருவெளிப்பாடு 3:20. ஆமென். நான் கதவு அருகில் நின்று தட்டிக் கொண்டிருக்கிறேன். நான் கதவு அருகே நின்று தட்டிக் கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன். அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். ஆமென். ஆமென், ஆமென். இதோ நான் கதவருகில் நின்று கொண்டு, அந்த உள்ள கதவருகில் நின்று கொண்டு ஆண்டவர் நம் உள்ளங்களை தட்டுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தட்டிக்கொண்டே இருக்கிறார். தட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த வசனம் பாருங்க, தட்டினார் இல்லை, தட்டுவார் இல்லை, தட்டி கொண்டே இருக்கிறேன். தட்டி கொண்டிருக்கிறேன். தட்டிகிட்டே இருக்கிறார். யாராவது இன்னார் என்று அவர் யாருக்கும் பாரபட்சம் பார்க்குவதில்லை. எல்லோருடைய உள்ளத்தின் கதவுகளையும் அவர் தட்டுகிறார். யாராவது இவர்தான் என்று பாரபட்சம் பார்க்கவில்லை. மாறாக யாராவது. அல்லேலூயா. அல்லேலூயா. யாராவது என் குரலை கேட்டு உள்ளத்தின் கதவை தட்டுகிறேன். மகனே மகளே நீ வருவாயோ? உள்ளத்தின் கதவை தட்டுகிறேன். மகனே மகளே நீ வருவாயோ? என் குரலை கேட்டு திறவாயோ? என் குரலை கேட்டு திறவாயோ என்று சொல்லி ஒரு நாளும் நம்முடைய உள்ள கதவருகில் நின்று கொண்டு மிக அழகாக தட்டி கொண்டே இருக்கிறார். ஆமென். இதில் ஒரு விஷயம் புரிகிறது. நம்மை படைத்தவர், நம்முடைய சாயலிலும் உருவிலும் உண்டாக்கின தேவன் நம்முடைய இருதயத்தை திறப்பதற்கு அவர் அந்த உரிமையை நம்மிடமே கொடுத்து விட்டார். அல்லேலூயா. நாம் தான் அந்த இருதயத்தை, ஏன் என்று சொன்னால் நம்முடைய மனம் போன போக்கிலே நாம் வாழ்கிறோம், நம்முடைய சொந்த இஷ்டப்படி வாழ்கிறோம். நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ என்று சொல்லி ஆதாம் ஏவாளை படைத்த போது அங்கே அப்படியே விட்டுட்டார். பலுகி பெருகுங்கள், ஆண்டு அனுபவிச்சுக்கோங்க, எல்லாம் எடுத்துக்கோங்க, எல்லாம் பண்ணிக்கோங்க, நல்லா இருங்கன்னு சொல்லி மனம் போன போக்கில் இருங்கோன்னு விட்டுட்டார். ஆனால் அங்கே பாவம் வந்தபோது நடந்தது என்ன? அங்கே பாவம் நுழைந்த பொழுது எல்லாம் போய்விட்டது. அவர் நிர்வாணமாக நிற்கிறார். நீ நிர்வாணமாய் நிற்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? அவன் ஒருவன் மற்றவரை ஆதாம் ஏவாளை, ஏவாள் பாம்பை சுட்டி காட்டி ஒருவர் பின் ஒருவராக அவர் மீது என்று குற்றப்பழி செலுத்தி தன்னுடைய பாவத்திலிருந்து அவர்கள் தப்பிக்கும்படியாக ஆண்டவரிடத்தில் எக்ஸ்கியூஸ் கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் இன்றைக்கி நம்ம புதிய ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ள கதவர்கள் வந்து தட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய உள்ள கதவர்கள் அன்று தட்டினார். அதிகாலையில் மென்காற்று வீசிய பொழுதினிலே ஆண்டவர் வந்து, அதிகாலையில் மென்காற்று வீசிய பொழுதினிலே அதிகாலையில் ஆண்டவர் தேடுகிறார். யாராவது உண்டா என்று சொல்லி இன்று நாம் கேட்கிறோம். அன்று ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார்.
இன்று நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீ எங்கே இருக்கிறாய்? அதனால தான் திருப்பாடல் 122:1 சொல்லுகிறது, ஆண்டவரது இல்லத்திற்கு போ. ஆண்டவருடைய இல்லத்திற்கு. மனுஷனுடைய வீட்டுக்கு போகிறதுல உனக்கு பெரிய சந்தோஷம் எல்லாம் கிடைக்காது. ஆனால் ஆண்டவருடைய இல்லத்துக்கு போனால் அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. பாடுவோமா அந்த பாடல் வரிகளை? கைகளை தட்டி யாராவது ஒருவர் தெரிஞ்சவர்கள் மாத்திரம், எல்லாரும் பாடாம. ஆமென். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கே தானே. அப்பா அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கே தானே. ஆடுவோம் நடனம் ஆடுவோம், ஆடுவோம் நடனம் பாடுவோம். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கே தானே. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென், 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 ஆமென். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். அப்பா வீடு, ஆண்டவருடைய இல்லம், ஆண்டவர் இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பு ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த கூகுள் மீட் வழியாக நாம் காத்திருக்கிறோம். அவருடைய அழைப்பு நமக்கு வருகிறது கூகுள் மீட் வழியாக. மகனே மகளே வா, வாசல் திறந்திருக்கிறது. யாராவது வருவாங்களான்னு காத்திருக்கிறார் ஆண்டவர், பேராவலோடு காத்திருக்கிறார். அவருடைய அழைப்பை நான் கேட்டபொழுது அகம் மகிழ்ந்தேன், ஆண்டவருடைய இல்லத்திற்கு போவோம் என்று சொல்லி. அதனால தான் இந்த வார்த்தை மிகவும் நேற்று முதல் இன்று வரை இந்த வார்த்தை என் உள்ளத்தில் அப்படியே போயிட்டு இருக்குது. ஆண்டவருடைய இல்லம், தாய் வீடு, இறைவனுடைய இல்லம், போவோம் என்ற அழைப்பு, புதிய விண்ணகம், புதிய மண்ணகம். இந்த இறுதி நாட்களிலே இதை நாம் காணத்தான் போகிறோம், ஆண்டவருடைய அரியணை. அதனால தான் சொல்கிறார் பாருங்க, திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், இதோ நான் வெற்றி பெற்று. ஆமென். இதோ நான் வெற்றி பெற்று, இதோ நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். ஆமென், ஆமென். வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து ஒரு சாதாரண புதிய ஆதாம் இந்த உலகத்திற்கு வந்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்து வெற்றி பெற்று உயிர்த்தெழுந்து இதோ ஆண்டவருடைய அரியணையில் அவரோடு அவர் வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே, ஆமென், 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 ஆமென். வெற்றி பெறும் எவருக்குமே அவருடைய அரியணையில் அவரோடு வீற்றிருக்கும் உரிமை நமக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் ஆண்டவருடைய இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பு. இந்த உலகத்திலும் சரி விண்ணுலகத்திலும் சரி அவருடைய இல்லம், இறைவேண்டல் வீடு. அதிகாலையும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை ஸ்துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. ஆமன் வாழ்ந்தவர்களே, கடவுள் அன்னை மரியாளை வானதூதர் வழியாக பாராட்டுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அருள்மிக பெற்றவளே என்று பாராட்டுகிறார். இயேசு பாராட்டுகிறார் அன்னை மரியாளை. யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரர் என்று சொல்வது அநேகருக்கு இயேசுவே மறுதளிச்சிட்டார் பாருங்க அப்படி சொல்லிட்டு நமக்கு தப்பான கொள்கைகளை பரப்புகிறார்கள். அவர் சொல்வது, என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றும் ஒவ்வொருவரும் யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரர் என்று சொல்லும் பொழுது தந்தையின் திருவுளத்தை, கடவுளின் திருவுளத்தை, வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களே என் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாய் மரியாளை பாராட்டுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தூய ஆவியானவர் தாய் மரியாளை எப்படி பாராட்டுகிறார்? தூய ஆவியானவர் தான் அன்னை மரியாளின் மணவாட்டி. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த தூய ஆவியார் எப்படி பாராட்டுகிறார் என்று சொன்னால், அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை போய் சந்தித்த பொழுது அங்கே தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றில் இருந்த குழந்தை துள்ளிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட அன்னை மரியாள் தூய ஆவியானவருடைய மணவாட்டி. ஆமென். ஆமென். அதனால தான் திருப்பாடல் 136:1 அழகாக சொல்லும். வாசிக்க கேட்போம். திருப்பாடல் 136:1. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆமென். ஆமென். என்றும் உள்ளது அவரது அவருடைய பேரன்பு அன்னை மரியாளுக்கு இருந்தது. இயேசுவின் பேரன்பு அன்னை மரியாளுக்கு இருந்தது. தூய ஆவியானுடைய பேரன்பு தாய் மரியாளுக்கு இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தூய ஆவியானவர் அன்னை மரியாளுடைய பிரசன்னத்திலே 24 மணி நேரம் அன்னை மரியாளோடு தூய ஆவியானவர் செயல்பட்டு கொண்டது. அதனால தான் அந்த அம்மா எந்த ஒரு கவலையும் படவே இல்லை, எதுக்கும் வேதனைப்படாமல் அதெல்லாம் அப்படியே உள்ளத்தில் வைத்து சிந்தித்து கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உள்ளத்தில் வைத்து சிந்தித்து கொண்டிருந்தார். ஞானிகள் வந்து, தீர்க்கதரிசிகள் வந்து அவர்களுக்கு அந்த பணிவிடை செய்யும் பொழுது, காணிக்கை செலுத்தும் பொழுது தாய் மரியாள் இது என்ன என்று சொல்லி ஒன்றும் விசாரிக்கலை, எதுவும் செய்யலை, உள்ளத்தில் வைத்து சிந்தித்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு நம்ம என்ன விரும்புகிறாரு கடவுள்னு சொன்னால், நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்ப. அதான் சங்கீதம் 136:1 சொல்லுகிறது, நன்றி சொல்லுங்கள் ஆண்டவருக்கு, நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் தாய் மரியாள் ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்க. லூக்கா நற்செய்தி 1:47. லூக்கா 1:47. ஆமென். ஆமென். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஆமென். ஆமென். என் மீட்பராம் கடவுள். இப்போ பாருங்கள், தாய் மரியாள் ஆண்டவர்கிட்ட இருந்துட்டு அருள் வளம் பெற்றாங்க. கப்ரியேல் வானதூதர் வந்து அருள்மிக பெற்றவளே நீ வாழ்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அன்னை மரியாள் அங்கே கொஞ்சம் கூட தன்னை என்ன பண்ணிக்கல, உயர்த்தி கொள்ளவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ அன்னை மரியாளுடைய இந்த தாழ்ச்சி அந்த பாடல் மிக அழகாக சொல்லுகிறது. மீண்டும் ஒருவரை வாசிப்போமா? ஆமென். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. எனது மனம் பேருவகை கொள்கின்றது. பாருங்க, ஆமென். என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை அகமகிழ்ச்சி. அவருடைய மனம் எப்படி இருக்குதாமா? பேருவகை கொள்கிறது. அல்லேலூயா. என் மீட்பராம் கடவுளை நோக்கி எனது மனம் பேருவகை கொள்கின்றது. பேருவகை அகமகிழ்ச்சி. அதான் சங்கீதம் 122:1 நாம் பார்த்தோம். பேருவை கொள்கிறது. தாய் மரியாளுடைய பாடல் என்ன அழகாக இருக்கு பாருங்க. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம்.
கடவுள் தாங்க நமக்கு, வேறு வகை கொள்கின்றது. அவர் தாங்க நமக்கு கவுன்சிலரு. வேறு யாரும் கவுன்சிலரே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர்கிட்ட தான் கவுன்சிலிங் கேட்கணும். ஆமென். ஆமென். ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளை தினமும் வாசிக்கிற தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வேலை என்னன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதான் நம்முடைய கவுன்சிலிங் நம்பர். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் எரேமியா 33:3. ஆமென். என்னிடம் மன்றாடு, என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன். உனக்கு நான் செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் மறை பொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன். உனக்கு நான் விளக்கி கூறும். அப்போ நமக்கு கவுன்சிலர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆமென். அவர் தாங்க நமக்கு கவுன்சிலரு. அவர் தாங்க நமக்கு நண்பர். நீ என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, வலப்புறம் போ, இடப்புறம் போ, முன்னால் போ, பின்னாடி போ, இங்கே போகாத, அங்கே போகாத, அதை செய்யாத, இதை செய்யாதன்னு கவுன்சிலிங் பண்ணிகிட்டே இருக்கிறார் 24 மணி நேரமும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகளை காலையும் மாலையும் தியானிக்கிற பிள்ளைகளுக்கு கவுன்சிலர் யார்? இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷர்கிட்ட நீ கவுன்சிலிங் போன, ஒருத்தர்கிட்ட போய் உன்னுடைய கவலை சொன்ன, ஒருத்தர்கிட்ட போய் உன்னுடைய பிரச்சனை சொன்னால் அந்த பிரச்சனை உனக்கு ரெண்டாகுமே தவிர அதில் சால்வு கிடைக்குமா? கிடைக்கவே கிடையாது. மனுஷன் நமக்கு கவுன்சிலரே கிடையாது. மனுஷன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறத நம்ம கேட்பான். நம்மளை ஒருவேளை அவங்க நமக்கு பிடிச்சிருந்தா நமக்கு ஃபேவராக இருப்பாங்க. நமக்கு பிடிக்கலன்னு சொன்னால் நம்மளையே அவங்க திசை திருப்பி விட்டுருவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய கவலைகளை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. நம்முடைய துன்பங்களை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. நம்முடைய கஷ்டங்களை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. நம்முடைய பிரச்சனைகளை யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன், நான் செய்கிறேன், நான் உனக்கு இருக்கிறேன்னு ஒருத்தர் நமக்கு சொல்லுவாங்களா? யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், அஞ்சாதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷன் என்னைக்காவது எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கோமா? நீ பயப்படாத, அது செய்யாத, இது செய்யாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு பார்த்துக்குவேன், நான் உனக்கு உன் இறைவன், நீ ஏன் கவலைப்படுறேன்னு மனுஷன் சொல்லுவானா? சொல்லலாம், ஆனால் செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் சொன்னதை செய்பவர் ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். அப்போ அந்த அம்மாவுடைய கவுன்சிலிங், மாதாவுடைய கவுன்சிலிங் பாருங்கள், என்ன அருமையான கவுன்சிலிங் அந்த பாடல்லேருந்து தெரிகிறது. ஆமென். ஆமென். ஆண்டவருடைய வான தூதர் வந்து அவங்கள சொல்லிட்டு, அருள்மிக பெற்றவளே நீ வாழ்க, இது கடவுளால் ஆகாதது ஒன்றுமே இல்லை, கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்று சொன்னதும் ஆண்டவர் உமக்கு சொன்னவே நிறைவேறும் என்று நம்பிய நீ பேறு பெற்றவர். அல்லேலூயா. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று எலிசபெத் அம்மாள் மாதாவை பார்த்து சொல்லுகிறார்கள். 44ஆம் வசனம், லூக்கா 1, உன் வாழ்த்துறையின் காதில் விழுந்தது, என் வயிற்றினுள்ள குழந்தை பேருவகாய். அவருடைய வாழ்த்து. இப்போ ஒரு ஊழியக்காரன் ஒருத்தர் வாழ்த்து சொல்லும்போது அவங்க முகம் அகம் மலர்ச்சி அடையும். அல்லேலூயா. அதனால தான் ஒரு வீட்டுக்கு போகும்போது இயேசு தெளிவாக சொன்னார், இந்த வீட்டிற்கு போகும்போது இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி தான் அங்கே போக சொல்லியிருக்கார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு, அவர் தாங்க நமக்கு பெஸ்ட்டு கவுன்சிலரு. வேறு யாரும் கவுன்சிலரை பார்த்து பாருங்கள். இந்த கவுன்சிலிங் பாருங்கள் மாதாவுக்கு கிடச்சிச்சு. பெண்களுக்குள் நீ ஆசை பெற்றவள், ஆசீர்வதிக்கப்பட்டவள். பெண்களுக்குள் நீர் ஆசை பெற்றவர், உன் வயிற்று வளரும் குழந்தையும் ஆசை பெற்றதே. அப்போது ஆண்டோடைய வாக்கு தத்துவம் அங்கே இருக்கிறது. மாதா அப்படியே அதை நம்புகிறாங்க. எலிசபெத் அம்மாள்கிட்ட போகிறாங்க. அங்கே சொல்கிறாங்க, எலிசபெத் அம்மா அவங்கள பார்த்து, தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் ஒருவர் மற்றவரோடு பேசும் பொழுது பாருங்கள் 45ஆம் வசனம் லூக்கா 1, ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆமென், ஆமென். அப்போ ஆண்டோடைய வார்த்தைகள் நிறைவேறும் என்று நம்பணும். ஆமென்.
அவருடைய வார்த்தை எனக்கு நிறைவேறும் என்று நம்பணும். மாதான் அப்படியே நம்பினாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவரை போற்றி அவங்க பெருமைப்படுத்துனாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. மீட்பராம் கடவுளை நினைத்து அவங்களுடைய மனம் பேருவகை கொண்டது. ஆமென். ஆமென். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க பாருங்கள், அடுத்த வசனம் 48ஆம் வசனம். ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். கண்ணோக்கினார் அடிமையின் தாழ்நிலையை அந்த அம்மா பாருங்க அப்படியே கீழே சரண்டர் அந்த தாழ்ச்சி தாய்மரியாளிடம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த தாழ்ச்சியில் தான் அவங்க சொல்கிறாங்க, இது முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேறு பெற்றவர். இதுமுறை எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பவர். இல்லையா? அப்போ அந்த அம்மாவுடைய விசுவாசம் எப்படி இருந்தது? அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க பாருங்க 49ஆம் வசனம், வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். அப்போ அந்த அம்மாவுடைய விசுவாசம் பாருங்க, எவ்வளோ ஒரு ஆழ்ந்த விசுவாசம் தாய் மரியாளுக்கு. அதான் நற்செய்தி அவங்களுடைய வேலை. முதல் நற்செய்தியாளர் தாய் மரியாள் தான். அவங்க தான் பெண் சிடத்தே தாய் மரியாள் தான். அல்லேலூயா. அதனால தான் 50லேருந்து 53 வரை வசனங்களை பார்க்கிறோம். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறையாக அவர் இரக்கம் காட்டி வருகிறார். கடவுளிடத்தில் வருகின்ற இரக்கம். அஞ்சு நடக்கிற பிள்ளைகளுக்கு, கடவுளுக்கு பயந்து ஒவ்வொரு நாளுடைய வார்த்தைகளை வாசித்து டெய்லி திரும்ப வாசிக்கணும். ஆமென். இயேசுவுக்கு நன்றி. தலைமுறையாய். ஆமென். அதனால தான் ஒரு வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு எல்லாரும் சூரிய நமஸ்காரம், அந்த நமஸ்காரம், இந்த நமஸ்காரம் பண்ணுறோம். ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நமக்கு ஒரே கடவுள் தான். அதனால தான் இடைச்சட்டம் 4:19 ரொம்ப அழகாக சொல்லும். வேகமாக எடுத்து வாசிப்போம். இடைச்சட்டம் 4:19. ஆமென். மேலும் வான் நோக்கி கண்களை உயர்த்தி கதிரவன், நிலா, விண்மீன்கள், வான்படைகள் ஆகிய நீங்கள் கண்ணால் காணும் பொருள்களுக்கு முன் மண்டியிட்டு வணங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் வானத்துக்கு கீழுள்ள எல்லா மக்களினங்களுக்கும் பணிபுரியவே அவற்றை ஏற்படுத்தியுள்ளார். ஆமென். ஆமென். பணிபுரியவே அவற்றை ஏற்படுத்தி, நமக்கு அதெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்காக தான். பகலில் வெளிச்சம், இரவில் வெளிச்சம், நமக்கு வேலை செய்யறதுக்காக தான் ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறார். அதுக்கு மேலே, அதை படைத்தவருக்கு மேலே இருக்கிறவரை நம்ம மறந்துடுறோம். இன்றைக்கி எல்லோரும் காலையில் எழுந்துச்சு நான் சூரிய நமஸ்காரம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ அதெல்லாம் நமக்கு பணிபுரியவே படைத்தார். அதனால தான் திருப்பாடல் 111:1 சொல்லுகிறது, நெஞ்சார நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. திருப்பாடல் 111 வாசிக்கலாம். திருப்பாடல் 111:1 வேகமாய். ஆமென். நேர்மையாளர் சபையிலும் சபை நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ தாய் மரியாள் நன்றி செலுத்தினார்களா இல்லையா? நன்றி செலுத்தினார்கள். வேதத்தில் தெளிவாக இருக்குது. லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரத்தில் 47 முதல் 55 வரை உள்ள வசனங்களை ஆண்டவருக்காக அந்த அம்மா எவ்வளோ அழகான ஒரு நற்செய்தி பணியை செய்கிறாங்க. ஆமென்.
ஆமென். முதல் பாடல் மரியாவின் பாடல். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் தாவீது நடனமாடி ஆண்டவரை போற்றி புகழ்வார். அப்போது திருப்பாடல் 26:7 என்ன சொல்லுகிறது? நெஞ்சார நன்றி செலுத்த வேண்டும் என்று திருப்பாடல் 111 வாசித்தோம். திருப்பாடல் 26:7 வாசித்து பாருங்க. அதில் உரத்த குரல். ஆமென். உரத்த குரலில் உமக்கு நன்றிப்பா பாடுகின்றேன். உரத்த குரலில் உமக்கு நன்றிப்பா பாடுகிறேன். வியத்தகு உம் செயல்களை எல்லாம் எடுத்துரைக்கின்றேன். வியத்தகு உம் செயல்களை எல்லாம் எடுத்துரைக்கின்றேன். ஆமென் 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 ஆமேன் 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 ஆமேன். உமை வியத்தகும் செயல்களை எல்லாம் எடுத்துரைக்கின்றேன் என்று சங்கீதக்காரன் தாவீது முதல்ல பாடுறான். அதுக்கு முன்னாடி பாருங்க, தாய் மரியா அழகாக பாடியிருக்காங்க. என்ன பாடியிருக்கிறாங்க? 49ஆம் வசனம், லூக்கா 1:49. ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். ஆமென் ஆமேன் ஆமேன். உரத்த குரலில் சொல்கிறாங்க மாதா. ஆமேன். ஆமென். அதனால தான் தாவீது ரொம்ப அழகாக பாடுவார். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். ஆமென். தாவீது தம் வீட்டாருக்கு ஆசி வழங்க வந்தார். அப்போது சவுலின் மகள் மீகாள் தாவீதை எதிர்கொண்டு இழந்தவன் ஒருவன் வெட்கமின்றி தன் ஆடைகளை கலற்றுவது போல இஸ்ரேலின் அரசர் தம் பணியாளரின் பணிப்பெண்களுக்கு முன்பாக தன் ஆடைகளை கலற்றி இன்று பெருமை கொண்டாரே என்று ஏளனம் செய்தாள். ஆண்டவரின் மக்கள் மீதும் இஸ்ரேல் மீதும் தலைவனாக இருக்குமாறு உன் தந்தையையும் அவர் தம் வீட்டாரையும் ஒதுக்கிவிட்டு என்னை தேர்ந்து கொண்ட ஆண்டவர் திருமுன் நான் ஆடினேன், இன்னும் ஆடுவேன். ஆமென் ஆமென். இன்னும் ஆடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் ஆடுவேன். ஆடி பாடி ஆண்டவரை நன்றி சொல்லிக்கணும். ஆமேன். ஆமென். இன்னும் ஆடுவேன் சொல்றாரு பாருங்க அந்த அம்மா மீகா. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இழிந்தவன் ஒருவன் வெட்கமின்றி தன் ஆடைகளை கலற்றுவது போல் இஸ்ரேலின் ராஜா தன் பணியாளரின் பணிப்பெண்களுக்கு முன்பாக தன் ஆடைகளை கலற்றி இன்று பெருமை கொண்டாரே என்று ஏளனம் பண்றா ராஜா. ஆனால் ஆண்டவர் தாவீது ஒரு ஆடு மாடு மேய்த்திருந்தவனை ராஜாவாக உயர்த்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் அவருடைய அந்த தாழ்நிலையை மாதா சொன்ன மாதிரி அவருடைய அந்த தாழ்நிலையை ஒரு நாளும் மறக்கவில்லை தாவீது. ஆமேன். ஆமென். ஒரு ஆடு மாடு மேய்ச்சிருந்தவன்ற அந்த உள்ளத்தில் அந்த தாவீதுக்கு இருந்தது. ஆமேன். ஆமென். அவன் பெரிய ராஜாவாயிட்டாரு, இஸ்ரேல் மக்களுக்கு ராஜாவாயிட்டார் என்ற பெருமிதம் கொள்ளவில்லை. மாறாக ராஜா தாவீதனிடத்திலே ஒரு தாழ்ச்சி இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த தாழ்ச்சி தான் ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த அம்மா அவரை பார்த்து ஏளனம் பண்ணுறாங்க. அந்த 21ஆம் வசனத்தில் பாருங்க, ஆண்டவரின் மக்கள் மீதும் இஸ்ரேல் மீதும் தலைவனாக இருக்கும்படி உன் தந்தையும் அவர்தம் வீட்டாரையும் ஒதுக்கிவிட்டு என்னை தேர்ந்து கொண்ட ஆண்டவர் திருமுன் நான் ஆடினேன். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை தேர்ந்து கொண்ட என் ஆண்டவருடன் நான் ஆடுவேன், பாடுவோம், கொண்டாடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நடனமாடுவோம். அல்லேலூயா.
ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே, அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இல்லத்துக்கு போவோம், அப்பா வீட்டுக்கு போவோம் என்ற அழைப்பு. அதனால தான் சொல்றாரு பாருங்க, இருக்குமாறு உன் தந்தையும் அவர் தம் வீட்டாரையும் ஒதுக்கிவிட்டு என்னை தேர்ந்து கொண்ட ஆண்டவர். என் குடும்பத்தில் இருக்கிறவங்க யார், அவங்க அப்பா அம்மா யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ராஜா தாவீது சொல்கிறாரு, நான் இன்னும் ஆடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இன்னும் ஆடுவேன். யார் முன் ஆடுவேன்? என்னை தேர்ந்து கொண்டு என் ஆண்டவர் முன் ஆடுவேன். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் ஆடுவேன். இன்னும் அழகா சொல்ற பாருங்க, 22ஆம் வசனம். நான் என்னை இன்னும் கடையவனாக்கிக் கொள்வேன், என் கண்முன் என்னை தாழ்த்திக் கொள்வேன். நீ குறிப்பிட்ட பணிப்பெண்களுக்கு முன்பாக நான் பெருமை அடைவேன் என்று தாவீது மீகாலிடம் கூறினார். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். அதனால தான் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சாபம் வருது பாருங்க. 23ஆம் வசனம். சவுலின் மகள் மீகாலுக்கு சாகும் வரை குழந்தை பேரு கிட்டவில்லை. ஆண்டவரை சுதிக்கும் பொழுது அங்க தடையா இருக்காதே. ஆண்டவரை சுதிக்கும் பொழுது ஆண்டவர் ஆராதிக்கிறவங்களை ஆராதனை செய்ய விடு. ஸ்துதிக்கிறவங்க ஸ்துதிக்கட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது ராஜா சொல்றாரு, நான் ஆண்டவர் முன்னாடுவேன். என்னை தேர்ந்தெடுத்து கொண்ட ஆண்டவர் திரும்ப நான் ஆடினேன், இன்னும் ஆடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்பேன். தூயவரில் மகிழ்ந்திருப்பேன். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்பேன். தூயவரில் மகிழ்ந்திருப்பேன். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். கவலை இல்லை, இனி கலக்கமில்லை, இன்று ஆடி பாடி களி கூறுவோம். ஒடித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். அதனால தான் சங்கீதம் 122:1 சொல்லுகிறது, ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. அப்ப 4ஆம் வசனம் இன்னும் அழகா சொல்றது பாருங்க. ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இட்ட இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். ஆமென். ஆண்டவரின் பெயருக்கு நன்றி செலுத்த தான் அங்க கூப்பிடுறார். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பெயருக்கு தாவீதா தான் சொல்றாரு, என்னை தேர்ந்தெடுத்த என் ஆண்டவருக்கு முன் ஆடுவேன், இன்னும் ஆடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி துதிச்சு ஆண்டவரை ஸ்துதிக்கணும். தேவ பிள்ளைகளை துதிக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் வேற எதையுமே விரும்புறதில்லை. அவரை ஸ்துதிச்சுக்கிட்டே இருக்கணும் 24 மணி நேரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ என்ன அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. 6ஆம் வசனத்தில் எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள்.
சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உலக சமாதானம். இந்த உலகத்தில் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் வரும் முன் இப்போ இருக்கிற இந்த உலக சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் தெளிவாக சொல்லுது, உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. வளமுடன் வாழ்வார்களாக. உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்கள். வளமுடன் வாழ்வார்களாக. உன் கோட்டைக்குள் அமைதி நிலவுவதாக. உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக. உன்னுள் சமாதானம் நிலவுவதாக. என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன். நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். அப்போ நமக்கு பெஸ்ட் கவுன்சிலர் யாரு? ஆண்டவர் மாத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தாங்க நமக்கு கவுன்சிலர். அவர்கிட்ட கேளுங்க. இந்த திருப்பாடல் 122 இன்னைக்கு ஆண்டவர் தியானிக்கும்படி செய்தார். அவர் தாங்க நமக்கு எல்லாமே கவுன்சிலர். என்னிடம் மன்றாடு, நான் உனக்கு செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களை நான் உனக்கு விளக்கி கூறுவேன். நான் உனக்கு செய்வேன். நானே உன்னை வழிநடத்துவேன். நானே உன்னை சுமப்பேன். நான் உன் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன். அஞ்சாதே திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்காகவே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை வசனங்களை தேவ பிள்ளைகளை வாசிக்கிற பிள்ளைகளுக்கு நமக்கு எல்லாம் கவுன்சிலர் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ நம்ம யார் முன்னாடி போய் முட்டி போடணும்? நற்கருணை ஆண்டவர்கிட்ட போய் முட்டி போடுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நற்கருணை ஆண்டவர்கிட்ட போய் முட்டி போட்டா போதும். நீ பேச வேண்டாம், சும்மா முட்டி போடு. அவர் முன்னாடி கையேந்து நில்லு. அவர் உனக்கு விளக்கமான உன் தெளிவை கொடுத்துருவார். அல்லேலூயா. ஒரு குளத்தில் தண்ணி கலங்கி போயிருக்குது, ரொம்ப கலங்கி இருக்குது. அதை மறுபடியும் குழப்பி அதுக்குள்ளே போய் இது என்னாச்சு, இது ஏன் இப்படி கலங்குச்சு, என்ன உள்ளே விழுந்துச்சு, எது விழுந்துச்சு சொல்லிட்டு கலக்கிட்டே இருந்தால் அது கலங்கிட்டு தான் இருக்கும். மாறாக அதை அப்படியே விட்டுடு. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் துன்பம் துயரம் பாடுகள் வருதோ, கலக்கமா, எல்லாத்தையும் அப்படியே விட்டுடு. அது ஆட்டோமேட்டிக்காக செட் சைடு ஆகிடும். அல்லேலூயா. அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே தெளிகிற வரைக்கும் நீ ஆண்டவர் சமூகத்தில் சும்மா இரு. அல்லேலூயா. உன் வேதனைகள் துன்பங்கள் பாடுகள் நீ போட்டு அதை குழப்பி நீ மனசை உள்ளத்தை உடம்பையும் கெடுத்துக்காத. மாறாக அமைதியாக நற்கருணை ஆண்டவர்கிட்ட போய் காத்துரு. அவர் தெளிவான பதிலை தருவார். அல்லேலூயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை வசங்களை டெய்லி வாசித்து பாருங்க. அதனால தான் சங்கீதம் 126:6 சொல்லுகிறது, 5 சொல்லுகிறது, 5:6, கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். அதனால தான் 6ஆம் வசனம், விதை எடுத்து செல்லும் பொழுது அழுகையோடு செல்கிறார்கள், அரிகளை சுமந்து வரும் பொழுது அக்களிப்போடு வருவார்கள். ஆமன் பாதர்களே. விதை, ஆண்டவருடைய வார்த்தை என்னும் விதை உன் உள்ளத்தில் விதைக்கப்பட வேண்டும். விதைக்கப்படும் பொழுது 100 மடங்கு 100 மடங்கு அதில் ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. 100 மடங்கு ஆசீர்வாதம். ஆமென்.
அவருடைய வார்த்தை என்னும் விதை நம் உள்ளத்திலே விழ வேண்டும். அல்லேலூயா. கண்ணின் மணியே கண்ணின் மணியே நீ கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியேன்னு சொல்லி கலங்குகிறாயா? உந்தன் இறைவன் நான் அல்லவோ, நான் இருக்கையில் பயம் என்னவோ. உந்தன் இறைவன் நான் அல்லவோ, நான் இருக்கையில் பயம் என்னவோ. பயம் என்னவோ பயம் என்னவோ, நான் இருக்கையில் பயம் என்னவோ. என்ன அழகான பாடல் பாருங்க. அடுத்த வரி பாருங்க. நான் தந்தேன் உனக்கு உறவுகளை, அவர் வழியாய் வெளிப்படுத்தினேன் திட்டங்களை. இறை திட்டம் மீறி வாழ்கின்றாயோ, மனமுடைந்து நீயும் நிற்கின்றாயோ. அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன், உன்னை நானே மன்னிப்பேனே. அடுத்த வரிகள் பாருங்க. கைவிடப்பட்ட நிலையில் நீ இருக்கின்றாய், அன்பில்லா நிலையில் என்றும் வாழ்கின்றாய். எதிர்காலம் இருளாய் இருக்கின்றதோ, பயம் உன்னை சூழ்ந்து நிற்கின்றதோ. அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன், உன்னை நானே வாழ வைப்பேனே. உன்னை நானே வாழ வைப்பேனே. நீ ஏன் பயப்படுற? நான் தந்தேன் உனக்கு உறவுகளை, அவர் வழியாய் வெளிப்படுத்தினேன் திட்டங்களே. நான் தந்தேன் உனக்கு உறவுகளை, அவர் வழியாய் வெளிப்படுத்தினேன் திட்டங்களே. இறை திட்டம் மீறி வாழ்கின்றாயோ, மனம் உடைந்து நீயும் நிற்கின்றாயோ. அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன், உன்னை நானே மன்னிப்பேனே. கண்ணின் மணியே கண்ணின் மணியே நீ கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியேன்னு சொல்லி கைவிடப்பட்ட நிலையில் நீ இருக்கின்றாய், அன்பில்லா நிலையில் என்றும் வாழ்கின்றாய். கைவிடப்பட்ட நிலையில் நீ இருக்கின்றாய், அன்பில்லா நிலையில் என்றும் வாழ்கின்றாய். எதிர்காலம் இருளாய் இருக்கின்றதோ, பயம் உன்னை சூழ்ந்து நிற்கின்றதோ. அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன், உன்னை நானே வாழ வைப்பேனே. கண்ணின் மணியே கண்ணின் மணியே நீ கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியே. உந்தன் இறைவன் நான் அல்லவோ, நான் இருக்கையில் பயம் என்னவோ. பயம் என்னவோ பயம் என்னவோ, நான் இருக்கையில் பயம் என்னவோ. கண்ணின் மணியே கண்ணின் மணியே நீ கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியேன்னு சொல்லி சங்கீதம் 122:1 ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பு நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன்.
எத்தனை பேர் இன்றைக்கி அகமகிழ்ச்சியோடு இருக்கிற இன்றைக்கு காலை பொழுதில் வந்த பிற்பாடு ஆண்டவர் உங்களுக்கு கிடைச்ச பழைய ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் இன்னைக்கு கொடுத்த இந்த பாடல்கள், இந்த இறை வார்த்தை, இந்த திருப்பாடல்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இயேசுவுக்கு நன்றி 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 நன்றி. நல்லா பட்டாசு வெடிச்ச மாதிரி நல்லா சட்ட 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 சட்டணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. இறுதி ஜெபம் சுருக்கமாய், நேரம் குறைவாக இருப்பதினால் ஆமென். எங்களை நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த காலை வேளையில் எங்களையும் இந்த குழுவில் உள்ள அனைவரையும் உம் பாதத்தில் ஒப்படைக்கிறேன். அப்பா, எங்கள் அனைவரையும் அதிகாலையில் தட்டி எழுப்பி உங்களோட இறைவார்த்தையை கேட்க செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். ஆமாப்பா, உங்களுடைய இல்லத்திற்கு வரும்போது எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் உம் இல்லத்திற்கு வரும் பொழுது நாங்கள் அகமகிழ்வோடு திரும்பி வரணும் ஆண்டவரே. அப்பா, புதிய விண்ணகமும் புதிய மன்னகமும் கண்டேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நீங்கள் இந்த உலகத்திற்கு தோன்றும் வரை உங்களை சந்திக்க எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. உமது கிருபைக்காகவும் உமது இரக்கத்திற்காகவும் எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் நாங்கள் அடிமையா இருக்கின்றோம் ஆண்டவரே. அந்த நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கும் அன்பிற்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்ற எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஆமென். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த சிறு பிள்ளையை இன்னும் ஆசீர்வதிக்க ஆண்டவரே. இன்னும் அந்த ஜெபங்களை சொல்லக்கூடிய வார்த்தைகளை அந்த பிள்ளைக்கு கொடுங்கப்பா. அவள் சிறு பிள்ளை ஆண்டவரே, நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே. நான் உன்னோடு இருக்கிறேன். ஜெபிக்க, திருப்பாடல்களை வைத்து ஜெபிக்க இது இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த அருள் வரத்தை கொடுங்க ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிக்கணும் ஆண்டவரே. எல்லாரும் இறுதி ஜெபம், தொடக்க ஜெபம், இடையில ஜெபம், திருப்பாடல்களை வசனங்களை வைத்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே. அந்த ஞானத்தை கொடுங்கப்பா, ஜெபிக்கக்கூடிய வல்லமையை கொடுங்கப்பா. என் பிள்ளைகளுக்காக நான் மடிப்பிச்சை கேட்குறேன் ஆண்டவரே. அந்த ஜெபிக்கக்கூடிய வல்லமை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க. தன்னார்வத்தோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த வரத்தை கொடுங்க ஆண்டவரே. ஜெபிக்க வரத்தார். ஜெப வீரர்களாக இந்த பிள்ளைகளை மாற்றும் ஆண்டவரே. அதற்காகத்தான் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பவுல் சொல்வதைப் போல, எனக்கு பிரசவ வேதனை, உங்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவதற்காக நான் படுகின்ற வேதனை எனக்கு பிரசவ வேதனை என்று சொல்வது போல் ஆண்டவரே, இந்த குழுவை சிறிய மந்தையை எனக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த மந்தையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும், குறிப்பாக வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், இந்த ஜெபங்கள், குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து இந்த சிறு பிள்ளைகளைப் போல மாறுங்கள் என்று சொல்லி இந்த காலை பொழுதினிலே நீர் எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற முதியோர்களையும் பெரியோர்களையும் குழந்தைகளையும் உடல் நலமற்றவர்களையும் உடல்நலம் குன்றியவர்களையும் இன்னும் அநேக ஜெப தேவைகளுக்காக ஜெபிக்கிறவர்களையும் உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. நீரே ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஒரு சிறிய ஜெபம், நன்றி ஜெபமாக. ஆமென். எங்கள் அன்பை நேசித்த தேவனே, அப்பா, இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய இல்லத்திற்கு நாங்கள் வருவதற்கு ஆண்டவரே, மகிழ்ச்சியோடு வருவதற்கு அப்பா, நாங்கள் யாரிடமும் எங்கேயும் சென்று ஆண்டவரே எங்களுடைய மனக்கவலையை பகிர்ந்து கொள்ளாதபடியும் உம்மிடத்தில் மட்டும் வந்தா மட்டும்தான் தப்பா எங்களுக்கு ஆண்டவரே உண்மையான காரணம் கிடைக்கும் ரஜினி. கண்ணீரோடு விதைப்பர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்று அப்பா உம்முடைய இறை வார்த்தை வழியாக நாங்கள் என்னத்தான் கவலைப்பட்டுட்டு அப்பா மற்ற மனிதர்களிடத்தில் போனாலும் ஒரு நிமிடம் ஆறுதல் அவ்வளவுதான்ப்பா. ஆனா உம்முடைய சமூகத்துல உமக்கு அருகில நாங்க அமர்ந்திருக்கும் பொழுது தகப்பனே, நாங்க கண்ணீரோடு விதைச்சாலும் அதை கம்பீரமாக அறுப்பதற்கு எங்களுக்கு நீங்க இந்த இறை வார்த்தை வழியாக நீங்க பேசுறீங்க தகப்பனே. இந்த காலை பொழுதில கூடப்பா நாங்கள் உம்முடைய இல்லத்திற்கு நாங்க வந்து அக்களிப்போடு நாங்கள் எங்கள் உள்ளம் மலர்ந்து நாங்கள் செல்கிறோம் ரஜினி. ஆம் தகப்பனே, இந்த இறை வார்த்தை வழி ஒவ்வொன்றும் அப்பா உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு இந்த நாள் முழுவதும் எங்களை வழி நடத்தி செல்லும் என்ற நம்பிக்கையோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அப்பா. மாதாவாகிய
அன்னை அப்பா உம்முடைய சமூகத்தில் உம்முடைய தூய ஆவியானவர் சொல்லும் பொழுது அவர்கள் தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு உமக்கு எப்படி புகழ் பாடினார்களோ அதே போல் எங்க வாழ்க்கையிலும் அப்பா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்மையுள்ள பிள்ளைகளாக இருந்து என்றைக்கும் உம்மை உயர்த்தவர்களாக, மனிதர்களை உயர்த்தாதபடி உம்மை உயர்த்துகிற பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ இந்த காலை பொழுதில் நாங்கள் உம்முடைய இல்லத்திற்கு வந்து உம்முடைய அழைப்பை கேட்டு நாங்கள் கேட்டபோது எங்கள் உள்ளம் மகிழ்ந்தது என்பதை இந்த இறைவார்த்தை வழியாக நீர் எங்களுக்கு புரிய வைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்தி, நாங்கள் விதை எடுத்து செல்லும் பொழுது அழுகையோடு செல்கிறோம், அருகிலை சுமந்து வரும்போது அப்பா அக்களிப்போடு வருகிறோம். இந்த இறைவார்த்தை வழியாக எங்களை நீர் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி செலுத்தி இந்த சிறு மன்றாட்டை தாழ்மையோடு உம்முடைய பாதப்படியில் ஒப்படைக்கிறேன். எங்கள் அருமையான ஜீவனுள்ள ராஜனே. ஆமேன். அல்லேலூயா. ஆமேன், 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 ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. Have a nice day. God bless you. அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி. மிக மகிழ்ச்சியோடு பொறுப்பேற்று இந்த யூடியூப் வழியாக இந்த ஒளிபரப்புக்கு உதவி செய்தீர்கள். உங்களுடைய ஒவ்வொருவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இதை எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி எல்லாரும் கேட்கும்படி செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கு சகோதரர்களுக்கு அனுப்புங்க. எல்லாரும் கேட்கட்டும். ஆண்டவருடைய ஏதோ ஒரு வார்த்தை அவங்க உள்ளத்தை தொடட்டும். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. Have a nice day. God bless you. ஆமென். 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 இயேசுக்கே புகழ்.